இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பிருந்தா, பிருந்தா, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? நீ உட்கார சொல்றேன். என்ன? கை நீட்டு. ஏன் வலிமா? தீட்டு கழிக்கிறதுனா என்ன? அது ஒண்ணும் இல்ல வீரா, நாம ஒரு உயிரை பலி கொடுக்க போறோம்ல, அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சடங்கு தான் இது. நீ படைச்ச இந்த உயிரை உனக்கே நாங்க திரும்ப கொடுக்கறோம்னு ஐம்புலன்கள் கிட்ட நம்ம சொல்ற ஒரு முறை. அப்படி செஞ்சா நம்ம வேண்டுதல் நிறைவேறும்னு ஒரு நம்பிக்கை வீரா. அப்படி வலிமா? கொலை ரொம்ப தூரமா? இல்ல, பக்கம்தான், போயிடலாம். வீரா, என்னால முடியல, நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் இந்த மரத்தடியிலே உட்கார்ந்துட்டு இருக்கேன். வலியம்மா, எல்லாரும் வரணும்னு அவசியம் இல்லல்ல? இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அம்மா, அதெல்லாம் இல்லம்மா, நீ ரெஸ்ட் எடு. டே ராகவா, நீ கூட இருடா. சரிப்பா. பாத்துக்கடா. வா வள்ளி. ராகவா, பக்கத்துல இருந்து பாத்துக்கோ, நீ எங்கேயும் விட்டுட்டு போயிடாத. கண்மணி, குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரவா? இளநீ வாங்கிட்டு வரவா கண்மணி? டயர்டா இருக்குன்னு சொன்னியே, அதான் கேட்டேன். கண்மணி, வேணாம், நீ இங்கே இரு, நான் போயிடுறேன். கண்மணி, கண்மணி, எங்க போன? கண்மணி, கண்மணி. ஏப்பா, எதுக்குப்பா போட்டு போற? நாங்க வெளியில போகணும்பா. ஏங்க, ஒரு நிமிஷம் இருங்க. சொன்ன கேட்க மாட்டீங்களா? நாங்க வெளியில போணும் சொல்றோம்ல. தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. கோயில் வளாகத்தில் இருக்கிற ஒருத்தரும் நான் சொல்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு வெளியே போக கூடாது. என்னாச்சுப்பா? என்ன விஷயம்? ஏதாவது பொருள்கள் தொலைஞ்சு போச்சா? எங்க அண்ணியை காணங்க. சிரமத்துக்கு மன்னிச்சுக்கங்க. டேய், ஒரு இடம் விடாம தேடு. என்னங்க? அண்ணி, 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 அண்ணி. டேய் மாறா, ஆ, இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு, வா தேடலாம். வா சீக்கிரம் வா. வா. இதோ வந்துட்டேன். கண்மணி, என்னாச்சுடா? மெயின் கேட் வழியா யாரும் போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அண்ணா சொல்லுங்க. எங்க கோவிலை சுத்தி பொது பாதை இல்லாம வெளியே போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கண்ணே. வெளியே போறதுக்கு வழி காட்டுப்பாதை ஒண்ணு இருக்குமா, ஆனா அதுல யாரும் போறது இல்ல, ரொம்ப கரடு முரடா இருக்கும். சரிங்கண்ணே. மரா, நம்ம அந்த பக்கம் மட்டும் தான் இன்னும் பார்க்கல. வா, அங்கேயும் போய் பார்த்து தேடுவோம். சரி வா. டேய், என்னக்கா? இந்த இடம் சேஃப் தானே? சேஃப் தான்க்கா. இந்த இடம் சேஃப் தானே? எந்த பிரச்சனையும் வராதே? யாரும் வரமாட்டாங்கக்கா. எவனாலையும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. சுத்தி நம்ம ஆளுங்களா இருக்கானுங்களே? இருக்காங்கக்கா. டேய் கா. ஆ
கண்மணி அக்கா, நான் இந்த கட்டை அவுக்க போறேன். கத்தக்கூடாதுன்னா, ஏன்னா கத்தி உங்க எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. யாருக்குமே கேட்காது. கத்தாம கொள்ளாம அமைதியா நின்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்னக்கா, உங்க அண்ணனை கொண்டு குடும்பத்திலேயே போய் வாழலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதுவும் உங்களுக்கு தாலி கட்டினால அந்த ராகவன், அவன் தான் உங்க அண்ணனையே கொன்னான். இப்ப என்ன அதை மறந்துட்டீங்களா? நான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டா அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த உறவு இல்லைன்னு ஆயிடுச்சா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு மருமக தான். அத நீ மறந்துடாத. இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமாதான் இருந்துச்சு. பையன் தப்பு பண்ணிட்டான்னு கண்டும் காணாம போகாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை காப்பாத்த நினைக்காம அவரு பையனை அவரு கையாலேயே போலீஸ்ல புடிச்சு கொடுத்து பாதிக்கப்பட்ட எங்க குடும்பத்துக்கு ஆதரவா நின்னார்ல நம்ம ராமச்சந்திர மாமா, அவருக்கு கெட்டது நினைச்சு அவரு குடும்பத்தையும் அழைக்கணும்னு திட்டம் போட்டான்ல. அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்தா வெக்கமாதான் இருக்கு விஜி. தான் அண்ணன் தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சும் அவரை காப்பாத்துறதுக்காக செய்யாத தப்புக்கு பழிய ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போக துணிஞ்சாரே மாற, அவருக்கு போய் கெட்டது செய்ய துணிஞ்சல்ல. அத நினைச்சு பாக்கும்போது வெக்கமாதான் இருக்கு விஜி. எல்லாத்தையும் மீறி அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு தாயா இருந்து அரவணைச்சு எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நினைக்கிறாங்களே வள்ளியம்மா, அவங்கள போய் நான் விரோதியா நினைச்சேன்ல. அதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப ரொம்ப வெக்கமாதான் இருக்கு. அது எப்படிக்கா பொசுக்குன்னு இவ்ளோ நல்லவளா மாறிட்டிய? அதுக்கு என்ன பண்றது விஜி, என்ன என் குடும்பத்துல நல்லவளா வளர்த்துட்டாங்களே, உன்ன மாதிரியா? ஏய், என்ன ரொம்ப பேசுற? இந்த காட்டுக்குள்ள உன்னை கொன்னு போட்டு போனா ஒரு ஈக்காக்கா கூட தெரியாது. உன் குடும்பம் உன்னையும் உன் குழந்தையும் தாங்குறாங்களே, அதை இல்லாம பண்ற பாக்குறியா? விஜி விஜி, உனக்கு இன்னுமா மாரணியும் வீராவையும் பத்தி தெரியல? எனக்கு ஒண்ணுன்னா, நான் எங்க இருந்தாலும் எவ்ளோ ஆபத்துல இருந்தாலும் என் தங்கச்சி வருவா. ஆபத்துல நான் இல்ல, நீ தான் இருக்க. அதையும் பாக்கலாமா? கண்மணி, உனக்கு ஒண்ணும் இல்ல?